முத்து, மீனா, ரோஹினிக்கு, மனோஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தனித்தனியா விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிறப்பா விளையாடுறாங்க. ஆனா, எல்லாரும் ஜோடி சேர்ந்து விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கேம்ஸ்லயுமே வந்து தோக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து பாட்டி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒத்துமை இல்ல. அதனால தான் இவங்க எல்லா கேம்ஸ்லயும் வந்து தோக்குறாங்க. தனித்தனியா விளையாடும்போது மட்டும் வின் பண்றாங்க. ஆனா, ஒண்ணா விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே தோக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒண்ணுக்கு மேல ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க. அதனால தான் எந்த கேம்ஸ்லயும் வந்து வின் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்ட முத்துவும், மீனாவும் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இனிமேலானா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வர கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. இப்ப என்ன தெரிஞ்சுக்க கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தான் இதுலயும் சாதிக்க முடியும். இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி நீங்க சொன்ன மாரி ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்துட்டு தொட்டில்ல எடுத்து வந்து வைக்கிறாங்க. டேய் இந்த தொட்டில்ல அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, 3 பேரும் வந்து தலையாட்டுறாங்க. சரி நாங்க அதுக்கான ப்ராசஸ்ல பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து வந்த வேலை முடிச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க வேலைய பார்க்க கிளம்பிடுறாங்க. இப்படியே மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, மீனாவோட பூ டெக்கரேஷன் ஆர்டர் வந்து நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சிந்தாமணி வந்து பார்த்துட்டு, "டேய் இவ நம்மளோட அழகா செஞ்சிருக்கா. இவள விட்டா நம்மளுக்கு மேல போட்டிக்கு வந்துருவா. நீங்க என்ன பண்ணுங்க, போய் அவங்க பூ டெக்கரேஷன்லாம் பிச்சு போட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேர செட் பண்றாங்க. அந்த 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவோட டெக்கரேஷன் நல்லாவே இல்ல. என்ன பண்ணியிருக்காங்க, கால்லலாம் வந்து ஸ்டிக்கர் அது இதுன்னு ஒட்டி அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்க போறாங்க. அந்த டைம்ல மீனா பார்த்துட்டு, "ஏன் டெக்கரேஷன பிக்க போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொடப்பக்கட்டுலயே அடிச்சு தொரத்திடுறாங்க. இத பார்த்த சிந்தாமணி பார்த்தீங்களான்னா, இவ நல்ல பொம்பளன்னு பார்த்தா, இவ ரவுடி பொம்பளையாக்குறா. இவள வேற விதமா தான் டீல் பண்ணணும். இப்படியே விட்டா இவ நம்மளுக்கு மேல வளர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிளான் பண்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஓனர் வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "மீனா நீங்க ஆர்டர் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. சிம்பிளா பண்ண வேண்டிய டெக்கரேஷனே வந்து கிராண்டா பண்ணியிருக்கீங்க. நான் பேசுனதோட அதிகமாவே தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காசு அதிகமா குடுக்குறாங்க. அதே சிந்தாமணியும் வந்துட்டு, "சார் எங்க டெக்கரேஷன் வந்து பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 10 வருஷமா ஒரே டெக்கரேஷன் தான் பண்றீங்க. இதில பெருமையா வேற சொல்றீங்களா? நீங்க பண்ணதே சரியில்ல. நீங்க பேசுனதோட கம்மியா குடுங்க இவருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்லா ஆர்டரும் மீனாவுக்கே குடுங்க. அவங்க சூப்பரா பண்றாங்கன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஆர்டர் குடுத்துட்டு போயிடுறாங்க. இத பார்த்து சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறாமப்படுறாங்க. மீனா வந்துட்டு, "இப்ப என்ன தெரிஞ்சுக்கங்க, இன்னொருத்தர கெடுக்கணும்னு நெனைக்காதீங்க. நானும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும்னு சொல்லி நெனைங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சிந்தாமணியுமே வந்துட்டு, "இவள இப்படியே விட்டா ஆகாது. இவள எதனா ஒண்ணு பண்ணணும்னு" சொல்லிட்டு பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு சவாரி போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியா சும்மா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மீனா கால் பண்றாங்க. கால் பண்ணி, "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட" அப்படின்னு சொல்ல, "என்ன திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்க போறீங்க? நான் முன்னயே சொல்லியிருக்கல, இனிமேல் பசங்க கூட சேர்ந்து குடிக்கக்கூடாது" அப்படின்னு "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சவாரிக்கு வரல, அதனால பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி பேசிட்டு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு" அப்படின்னு சொல்ல, "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்க, "நாங்க பண்ண டெக்கரேஷன் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஓனர் பாராட்டி எங்களுக்கு காசெல்லாம் எக்ஸ்ட்ரா குடுத்தாங்க" அப்படின்னு சொல்ல, "கங்ராஜுலேஷன் நான் ஸ்வீட்டோட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து ஃபோன கட் பண்ணிடுறாங்க. ஏ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோஹினி, மனோஜும் பார்த்தீங்கன்னா, அந்த திறன எப்படியாவது பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மீனோட அம்மா பார்த்துட்டு, "வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதனா அர்ஜென்ட் இது பண்ணுமா? நான் ஹெல்ப் பண்ணட்டா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, போலீஸும் வராங்க. "டேய் இந்த கோயில்ல தானே காசு குடுத்த, வா காட்டு யாருன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குறாங்க. பார்த்து பார்த்தீங்கன்னா, "இந்த திருடன் யாருன்னு சொல்லி நீ ஐடென்டிஃபை பண்ணு. நான் கூப்பிடும்போது வா வந்து எனக்கு காட்டி விடு" அப்படின்னு சொல்ல, "சார் அந்த வீடியோ எனக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னா நானும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா தேடுவேன்ல" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் தெரிஞ்சு மூலம் தேடுறது இருந்தா அப்புறம் என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் குடுத்த? நாங்க பார்க்க மாட்டோமா? உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு. கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குல்ல, கூடிய சீக்கிரத்தில நாங்களே கண்டுபிடிச்சு தருவோம். உன் வேலை என்னவோ அது பாரு" அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ரோஹினியுமே இருந்துட்டு, ச்சே! வீடியோ வாங்கி சிட்டுக்கிட்டு குடுத்து எப்படியாவது புடிச்சிடலான்னு பார்த்தா, இவங்க என்னடான்னா இது பண்றாங்களே! சரி வீடியோ அன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துட்டு, அந்த ஃபோட்டோவ சிட்டிக்கு அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாங்க. முத்துவுமே இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து மீனாவோட அம்மா முத்துக்கு சொல்ல, முத்து இருந்துட்டு இந்த பாலர் அம்மா என்னமோ பிளான் பண்றாங்க. இவள வேற விதமா தான் மடக்கணும்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, நேரா மலேசியா ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ண மாரி கூட்டு போய் காட்டுறாங்க. "அத்த நாங்க ஊருக்கு போறோம். நானும் அம்மாவும் வந்துட்டீங்களான்னா, மலேசியாவுக்கு போறோம்" அப்படின்னு சொல்ல, ரோஹினி இருந்துட்டு, "எதுக்கு மலேசியாவுக்கு இப்படியெல்லாம் போறீங்க?" அப்படின்னு கேட்க, "அது பாலராமாவோட ஊர் தானே. நாங்க அங்க போய் அவங்க அப்பாவ சும்மா விசாரிச்சுட்டு வரோம். இது வேற கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு முறை கூட பார்க்கலல்ல. அதனால நான் போய் பார்த்துட்டு வரோம்" அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, "அதெல்லாம் வேணாம். என்னாத்துக்கு அவ்வளோ தூரம்? அவர் ஜெயில்ல இருக்கும்போது பார்த்தா மனசு கஷ்டப்படும்ல" அப்படின்னு சொல்ல, "அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ மாமனார் வீட்டுக்காரர்லேருந்து ஒருத்தர் கூட வந்து நம்மள பார்க்கலன்னு சொல்லி அவரு தான்ப்பா வருத்தப்பட்டு இருப்பாரு" அப்படின்னு சொல்ல, வித்யாவுமே இருந்துட்டு, "இது நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம சும்மா போய் நான் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்ல, "சரி முத்து, நீ பண்ணதிலே உருப்படியான காரியம் இதுதான். சரி நம்ம எல்லாரும் போறோம். நம்ம 3 பேரும் போறோம்" அப்படின்னு சொல்ல, ரோஹினி இருந்துட்டு, "ஐய்யயோ! இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே! என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்த பேந்த முழிக்கிறாங்க. இவங்கள எப்படியாவது தடுத்தாகணுமே" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூம்ல உட்காந்து தனியா குழப்பத்துல இருக்காங்க. இது மாரி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. ரோஹினி என்ன பண்ணி அவங்கள தடுக்க போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.